ஒரு நல்ல காரியம் நடக்க போறப்போ எதுக்கு இதையெல்லாம் பேசி எல்லாரையும் சங்கடப்படுத்தணும்? வேணா திரு, சொன்னா கேளு. அம்மா நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இல்லம்மா, இத்தனை நாளா அவங்க சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்க. என் கூட வாங்க. திரு, வாங்கம்மா. திரு, மா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் திரு வருவான்னு வெயிட் பண்றது? இது திரு ஸ்ரீயோட கல்யாணத்தோட முதல் சடங்கு. இது கண்டிப்பா நடந்தே ஆகணும். நாம உப்புக்குடைய மாத்திரதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் பாத்துக்கிட்டே தானே இருக்கீங்க. நம்ம எல்லாரும் திருக்கு போன் பண்ணியும் திரு போனே எடுக்கவே இல்ல. நீங்க கால் பண்ணியே திரு எடுக்கலனா கண்டிப்பா திரு கோயில் இல்லைன்னு தான் தோணுது. அதனாலதான் சொல்றேன், நல்ல நேரம் போறதுக்குள்ள நாமளே இதை மாத்திக்கலாம். நீ சொல்றது சரிதான் காஞ்சனா, எனக்கு புரியுது. திருக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நாம உப்பு மாத்திடலாம். அதுதான் நல்லது. இல்லன்னா தடங்கல் ஆயிடும். தேவையில்லாம எல்லாருக்கும் மனசு சங்கடம். என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? யார் என்ன சொன்னாலும் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். மாமா சொல்றதுதான் சரி. திருவும் அம்பிகாக்காவும் இல்லாம இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ண முடியும்? எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இது சரியாவே வராது. என்னங்க பேசுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க. பெரியவங்க பேசிக்கிட்டோம், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. உங்க அக்கா இத்தனை சொத்துக்கும் தான் பொண்ணை சொந்தக்காரி ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? மாஸ்டர் பிளான் போட்டு கரெக்டா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. சாமி, நீங்க சடங்குக்கான மந்திரங்களை சொல்லி பூஜையை முடிங்க. நாங்க உப்பு கூடைய மாத்திக்கிறோம். சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். திரு வந்துட்டான். ஏன்பா திரு, இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிட்ட? எங்க போறேன்னு கூட யார்கிட்டயும் சொல்லல. திரு, தாத்தா கேக்குறாருல, பதில் சொல்லு. எல்லாரும் உனக்கு போன் பண்ணி பார்த்தாங்க, நீ எடுக்கவே இல்ல. ஏன் போன கூட நீ எடுக்கவே இல்ல? என்ன திரு, என்னாச்சு? இந்த குடும்பத்துல 30 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இவங்களை தாத்தாவோட சஷ்டியத்தை பூர்த்திக்கு வந்தே ஆகணும்னு நான் இவங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டேன். அந்த நிமிஷம் இன்னும் என் ஞாபகத்துல இருக்கு. அப்பெல்லாம் இவங்க காலடி நம்ம வீட்டுல படணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். நான் கூப்பிட்டதும் வரேன்னு சொன்னதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இவங்க எல்லா பகையும் மறந்துட்டு பாசத்தோட வராங்கன்னு நான் இவங்க மேல தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா மனசு பூராமும் ஜென்ம பகையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு நாக்குல விஷத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. வந்தவங்க ஒன்னும் சும்மா இல்ல. நான் திவ்யாவை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் இவங்களுக்கு நான் மட்டும்தான் வேணுமா, எங்க அம்மா வேண்டாமா? என்ன ஒரு கேவலமான மனநிலை பாருங்க. ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் தாத்தா இது. தாத்தா, எனக்கு என் அம்மா தான் உலகம். அவங்கள தாண்டி இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லை. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். பாவம், அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். திரு, காஞ்சனா உங்க அம்மாவை இதுல கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாலா? ஆமா தாத்தா, எனக்கும் திவ்யாக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இன்னைக்கு நடக்கிற இந்த சடங்கு மட்டும் இல்ல, கல்யாணம் வரைக்கும் நடக்க போற
எந்த ஒரு சடங்குலையும் அம்மாவை கலந்துக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காங்க தாத்தா. அம்மா அப்படி சத்தியம் பண்ணலனா எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அம்மாவை மென்டலி அபியூஸ் பண்ணிருக்காங்க. அம்மாவும் திவ்யாவை நான் காதலிக்கிறேங்கிறதுனால என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக இவங்க கேட்டதுக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவோ நடந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைய வரைக்கும் எங்க அம்மாவை கொடுமைப்படுத்திருக்காங்க. இந்த உப்பு மாத்திர சடங்குல மட்டும் இல்ல, நடந்த சஷ்டியத பூர்த்தியிலேயே என் அம்மாவை கலந்துக்க விடாம ஒதுக்கி வச்சிருக்காங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அப்படி எங்க அம்மா மேல உங்களுக்கு என்ன கோபம்? எங்க அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நின்னு போனது கவிதா அத்தையோட கல்யாணம் தான்.